அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ரொம்ப சேலஞ்சடாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குன்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் தனி வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ 7 புக்லெட் காம்போ ஆஃபர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ண கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட்டும் ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ன்றது ஒவ்வொரு சாப்டருமே நீங்கள் படிக்கலாம். இப்போ ரியலுக்குன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ், அதுபோல் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். அடுத்து வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தரமாக இருக்கும் அந்த புத்தகம். இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. உங்களுக்கு 3 புக்லெட்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பேன். 6000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதில். அடுத்து ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் சண்டே போடுறோம் இல்லையா, அந்த டெஸ்ட் சீரியஸ். இன்றைக்கி சண்டே வந்து ரியல் அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் அனுப்பிட்டேன். ஸோ டெஸ்ட் எழுதிட்டு அவங்க ஸ்கோர் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். 10 டெஸ்ட்டோட ஸ்கோருமே வந்து நான் சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனல் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் 10 டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் புக்லெட் தனியாகவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு நான் அந்த ஆன்சர் இந்த கொஷின் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேலஞ்சாக இருக்கும். அதாவது உட்காந்து யோசிச்சு படிங்க. ஆக்சுவலாக நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும், யூஜிடிஆர்பி நான் நல்லா ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த வேல்யூஸ் ஆஃப் tan inverse ஆஃப் 1/3 ப்ளஸ் tan inverse ஆஃப் 1/2 என்ன வருன்றதை பாருங்கள். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் 2 டைம்ஸ் tan inverse ஆஃப் x ஈக்குவல் டு π/3னா வாட் இஸ் ஃபார் எக்ஸ், அது சொல்லி ஆப்ஷனை கேட்டிருக்கேன். அடுத்து த வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் 2 டைம்ஸ் sin inverse ஆஃப் 3/5 என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் 2 டைம்ஸ் காஸ் inverse ஆஃப் 3/4 என்ன வரும். அடுத்து வேல்யூஸ் ஆஃப் tan inverse ஆஃப் 1 ப்ளஸ் tan inverse ஆஃப் 2 ப்ளஸ் tan inverse ஆஃப் 3. ஸோ இந்த வேல்யூலாம் நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. கொஷின் எடுத்து வச்சுக்கங்க, நோட் போட்டு எழுதிக்கங்க, ஒவ்வொரு கொஷினை எழுதி சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து sin inverse ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் sin inverse ஆஃப் y ஈக்குவல் டு π/2 இருந்தால் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், எதர் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0 ஆர் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் xy ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 4 கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுங்கள். அடுத்து த வேல்யூ ஆஃப் tan ஆஃப் 3 டைம்ஸ் tan inverse ஆஃப் 1/2 என்ன வரும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். பிரின்சிபல் வேல்யூஸ் ஆஃப் sin inverse ஆஃப் -1/2 என்ன வரும். The values of cos inverse of 1/2 plus sin inverse of 1/2 இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை பாருங்க. The values of cos of 3 times cos inverse of 1/2 இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை பாருங்க. அடுத்தது if tan inverse of x plus tan inverse of y equal to π/4னா தென் இந்த கண்டிஷன்ஸ் எது ட்ரூ ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது நிறைய பேர் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் முறையாக சால்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்தது வேல்யூஸ் ஆஃப் 2 times sin inverse of 1/2 என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மொத்தமாக 12 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இதில் ஒரு 7 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாவே நீங்கள் நல்லா படிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம், முறையாக படிக்கிறீங்க அப்படின்னு தெரியும். கீ சார் அடுத்த வீடியோவில் நான் கீ கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு. இதுக்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இது வரைக்குமே யாருமே தர முடியாத அளவுக்கு உங்களுக்கு எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட தனியாக போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நான் சாதாரணமாக சொல்லலை, அவ்வளோ கண்டென்ட்டை வந்து ஃபுல் செட்டாக வேணுமா இல்லை காம்போ ஆஃபர் 7 புக்லெட் வேணுமா, இதுதான் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜ். ஸோ ஃபுல் செட்டு மெட்டீரியல் எவ்வளோ, 7 புக்லெட் காம்போ ஆஃபர் எவ்வளோ, வித் டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ. ஸோ டீட்டெயில் சொல்லணும்னா அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல்ல இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த லெவலுக்குன்னு ஒரு சேலஞ்ச் கொஷின் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெகுலராக சேனல் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகும். ஸோ இன்னும் நம்ம நிறையா படிக்கணும் அப்படின்னு. இந்த கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றது நீங்களும் அதை கமெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபைன். இந்த கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் அந்த இதனுடைய சொல்யூஷன் போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விடுறேன். இது போல் டிஸ்பிளே பண்ணுறேன் கொஷினை, நீங்கள் சால்வ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிங்க. நான் ஆன்சர் கீ வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் சார் ஒரு 12 வேணா சார் ஒரு 50 கிட்ட கொடுங்க அப்படின்னா கூட நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ ரெடி ஆகிக்குங்க. தேங்க்யூ.